காவிரி ஐயாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தவில்லை என கண்டித்து விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சியில் காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகள். கல்வி கடனை தள்ளுபடி பண்றேன் நாங்களே காவிரியில 1,00,000 கனடி கடல்ல போய் விழுவுதே. காவிரி ஐயாறு இணைக்க மறுக்கிறாங்களே. நியாயமா நியாயமா ஐயோ ஐயோ நியாயமா நியாயமா ஐயோ ஐயோ விவசாயிகளா இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். தற்பொழுது விவசாயிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. லட்சக்கணக்கான கனஅடி நீர் காவிரி ஆற்றிலிருந்து வீணாக கடலில் கலக்கிறது. அதில் சுமார் 2000 கனஅடி நீர் தண்ணீரை காவிரி ஐயாறு இணைப்பு கால்வாயில் மேட்டூரில் வடபுறம் வெட்டி சேலம் நாமக்கல் வழியாக திருச்சி ஐயாற்றில் இணைத்தால் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உள்ளிட்ட 5 லட்சம் ஏக்கர் புஞ்ச நிலங்களாக இருப்பது நஞ்ச நிலமாக பயன்பெறும் என்றும், அதே போல 1000 ஏரி குளங்களை நிரப்பி நிலத்தடி நீர் மட்டத்தை 1000 அடியிலிருந்து 50 அடி கொண்டு பொதுமக்களையும் விவசாயத்தையும் காப்பாற்றும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என, அதே போன்று கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து பொதுமக்களையும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றும், கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய கடனை 2014 வாங்கிய கடனை நிலுவையில் உள்ளது. அனைத்து விவசாய கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். 60 வயதை கடந்த அனைத்து விவசாயிகளுக்கும் 5000 பென்ஷன் வழங்க வேண்டும். இதே போன்று ஸ்ரீரங்கம் அழகிரிபுரத்தில் கொள்ளிடம் ஆற்றில் உடைய தடுப்பணையை கட்டி 40 அடி குழியை உடனடியாக தூர்த்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைத்து தேசிய தென்னிந்திய நதிகளை இணைப்பு விவசாய சங்க ஐயாக்கண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் காவிரி ஆற்றில் மணலில் கழுத்தளவிற்கு புதைந்து நூதன அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் இந்த அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் நடைபெறும் இடத்திற்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தங்களது கோரிக்கை நிறைவேறுவதை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.